ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. எல்லாரும் நல்லா படிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ்ல 25 அடிக்காம விடக்கூடாது, ஓகேங்களா? அதனாலதான் உங்களுக்காக ஒரு ஷார்ட்கட் சீரீஸ்ல இருந்து 15வது காணொலி எடுத்துட்டு வந்திருக்கேன். முக்கியமா நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மேக்ஸ் வித் MMK டெலகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான ஷார்ட்கட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்ல பெர்சன்டேஜ் சதவீதம் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏ ஒரு வேலையை 35 நாள்ல முடிக்கிறார். அதாவது ஏன்றவர் ஒரு வேலையை 35 நாள் முடிக்கிறாரு வச்சுக்கலாம். பி ஆனவர் ஏஐ விட, அப்ப ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க. ஏ பின்ற ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க. இதை நான் விகிதம் வச்சு சால்வ் பண்ண போறேன். பி ஆனவர் ஏஐ விட, அப்ப ஏன்றதை நான் 100% எடுத்துக்கிறேன். ஏவை விட எவ்வளவு அதிகம்னு சொல்றாரு? கூடுதல் திறன் வாய்ந்தவர், 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். ஏன்றவர் 100% ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பீன்றவர் அவரை விட 40%, 100ல இருந்து கூட்டிக்கோங்க, 140% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அதாவது அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஸ்பீட்ல வேலை செய்யறாங்கன்னா 100% ஸ்பீட்ல ஏன்றவர் வேலை செய்யறாரு. பீன்றவர் பாத்தீங்கன்னா 140% ஸ்பீட்ல வேலை செய்யறாரு. இது பாத்தீங்கன்னா திறனோட விகிதம். இதை நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கிக்கலாம், ஓகேங்களா? எஃபிஷியன்சியோட ரேஷியோ. ஒரு ஜீரோ கட்டு 5 × 2 10, 7 × 2 14. ஓகே, நமக்கு எஃபிஷியன்சி அவங்க எவ்வளவு வேகத்துல வேலை செய்யறாங்கன்னா 5:7ன்ற வேகத்துல வேலை செய்யறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்றவர் ஒரு வேலையை 35 நாள்ல, அப்ப ஏன்றவர் 35 நாள்ல வேலையை பாக்குறாரு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பீன்றவர் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காரு. சோ நமக்கு தெரியாது, ஓகேங்களா? அதனால நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். எப்பயுமே திறனும் டேஸும் ஆப்போசிட்டா இருக்கும், ஓகேங்களா? திறனும் டேஸும் ஆப்போசிட்டா இருக்கும். அதை நான் இந்த சம்ம சால்வ் பண்ணி முடிச்சோன்னே எப்படி அப்படின்றத சொல்றேன். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி எதிர் விகிதத்துல இருந்துச்சுன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 35 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 7 × x. இந்த 7 ஈக்குவல் டு இன்சைட் கொண்டு வந்தோம்னா டிவிஷன்ல மாறும். ஸோ நான் டைரக்டாவே 7 அடிக்கிறேன். ஒரு 7 7, 5 × 7 35. அப்ப எக்ஸ்ங்கிறது என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்கும். அப்போ 25 டேஸ்ல அந்த வேலையை பீன்றவர் முடிச்சிருப்பாரு. நமக்கான ஆன்சர் என்ன? 25. நல்லா நோட் பண்ணுங்க. பீன்றவர் 25 நாள்ல முடிச்சிருக்காரு. ஏன்றவர் 35 நாள்ல முடிச்சிருக்காரு. கரெக்டுங்களா? இதுதான் கொடுத்துருந்தாங்க. இதை நான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுனா 7 5 35, 5 × 5 25. இது பாத்தீங்கன்னா டேஸோட ரேஷியோ, கரெக்டுங்களா? நாட்களோட விகிதம். ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிச்சு? 5:7ன்னு கிடைச்சிருச்சு, கரெக்டுங்களா? 5:7ன்னு கிடைச்சிருச்சு. இது எதோட ரேஷியோன்னு சொன்னோம்? திறனோட ரேஷியோன்னு சொன்னோம். அப்ப பாருங்க, ரெண்டுமே மாறி இருக்கு. எதிர் தகவல் இருக்கனாலதான் ரெண்டும் மாறிடுச்சு, ஓகேங்களா? 5:7ங்கிறது திறன், 5:7ங்கிறது திறன், 7:5ங்கிறது டேஸோட ரேஷியோ. இது அப்படியே தலைகீழ மாத்தணும்னா என்ன கிடைக்கும்? 5:7ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? அதனாலதான் நான் சொன்னேன் திறனும் டேஸும் எதிர் தகவல இருக்கும், எதிர் விகிதத்துல இருக்கும். எதிர் விகிதத்துல இருந்தா சிம்பிளா திறனையும் டேஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க, which is equal to திறனையும் ரேஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ரெண்டு ஈக்குவலா வரணும், ஓகேங்களா? இவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் சம். நமக்கு நான் அடுத்த சம் பார்ப்போங்க. டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். கான்செப்ட் புரிஞ்சுன்னா டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு வேலையை முடிச்சிடலாங்க. நமக்கு நான் அடுத்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார். சேம் ஃபார்மேட்ல தான் கொடுக்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரஹீம் என்பவர் ராமை விட, ரஹீம் ராம்னு கொடுத்திருக்காங்க. ரஹீம் ராம்னு எடுத்துக்கலாம். ரஹீம் ராம் ரேஷன் ப்ரொபோர்ஷன் படி சால்வ் பண்றதுனால விகிதத்தில் எடுத்துக்கிறேன். ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ராமை விட 50% யார் கூடுதலா வேலை செய்யறா? ரஹீம்ன்றவர் வேலை செய்யறாரு. சோ நான் ராம் 100% வேலை செய்யறாருன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ரஹீம்ங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்க? 100, அவரை விட 50% எக்ஸ்ட்ரா வேலை செய்யறாரு. அவரை விட, ராமை விட 50% விரைவா வேலை முடிக்கிறாருன்னா இவருக்கு என்ன கிடைக்கும்? 150% கிடைக்கும். சோ இந்த ரெண்டு ரேஷியோனா சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். 50ஆல கட் பண்றேன். 3 50 150, 2 50 100. அப்ப நமக்கான திறனோட விகிதம் பாத்தீங்கன்னா 3:2ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ராம்ன்றவர் 15 நாள் சொல்லியிருக்காங்க. சோ ராம் 15 நாள் கீழே எழுதிக்கிறேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரஹீம் மட்டும் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ ரஹீம் நமக்கு தெரியாது. சோ எக்ஸ். இப்பதான் நம்ம கான்செப்ட் சொன்னோம், திறனும் டேஸும் எதிர் விகிதத்தில் இருக்கும். சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணான்னு சொன்னேன். அப்ப ராமோடது பாத்தீங்கன்னா 2 வேகத்துல 15 நாள்ல முடிக்கிறாரு. 2 திறன்ல 15 நாள்ல முடிக்கிறாரு.
இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ரஹீம் வந்து 3ன்ற விரைவா வேலை பார்க்கறாரு, ஆனா அவரோட டேஸ் வந்து நமக்கு தெரியாது. சோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3 5 × 3 10. அப்ப நமக்கு ரஹீம் எத்தனை நாள்ல வேலையை முடிச்சிருப்பாரு? 2 × 5 10 நாள்ல வேலையை முடிச்சிருப்பாரு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 10 days என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பாத்துருங்களா? நமக்கான தேர்ட் சம் பாத்துருங்க. நமக்கான தேர்ட் சம் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? 12 நாட்களில் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார். அப்ப ஏன்றவர் 12 நாள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பி என்பவர் ஏஐ விட. அப்ப ஏ இஸ்டு பின்ற 2 பேர் இருக்காங்க. நமக்கு யாரும் சொல்லிருக்காங்க? பி என்பவர் இங்க யாரை விடன்னு சொல்றாங்களோ அவங்கள 100% எடுத்துக்கோங்க. அப்ப ஏவை விடன்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் ஏரை வந்து 100% எடுத்துக்கிறேன். இஸ்டு பியை விட ஏவை விட எவ்வளவு சதவீதம் பி அதிகம்? 60% அதிகம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த 100 கூட 60 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 160 கிடைக்கும். சோ ஏ வந்து 100% ஒர்க் பண்ணிருந்தா பின்றவரு 160% ஒர்க் பண்றாரு. இதை நான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிட்டா திறனோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைக்கும். 0 0 கட்டு 5 × 2 10 8 × 2 16. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் 12 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. சோ 12 நாள் வச்சுக்கலாம், 12 days. அதே வேலையை பி வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க கேட்கறாங்க. சோ நமக்கு தெரியாது. சோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப எதிர்விகிதம்னு சொல்லிட்டோம். சோ டேஸையும் எஃபிஷியன்சியும் மல்டிப்ளை பண்ணும். 5 × 12ங்கிறது ஏவோட எஃபிஷியன்சி அண்ட் டேஸ். இதே மாதிரி இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா பியோட எஃபிஷியன்சிக்கும் பியோட டேஸுக்கு ஈக்குவலா இருக்கும். பியோட டேஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். நான் வந்து 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8, 3 × 4 12. அப்ப 5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 15ன்னு கிடைக்கும். இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்க 2 வந்து டிவிஷன்ல வரும். 15ல எத்தனை 2 இருக்கு? 7 × 2 14. 7 × 2 14. 15ல 14 போச்சுன்னா பேலன்ஸ் 1. அதை நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்ல என்ன பண்றீங்கன்னா, பகுதியில் என்ன பண்றீங்கன்னா, இங்க என்ன நம்பரால் டிவைட் பண்றோமோ அதே நம்பரை போட்டுருங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 7 1/2 days. அப்ப பீன்றவரு 7.5 நாள்ல வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பாத்துருங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. சேம் அதே ஃபார்மேட்ல தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வேலையை ஏ 16 நாட்கள்ல முடிக்கிறாரு, பி ஏஐ விடன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன்றது நம்ம என்ன எடுத்துக்கணும்? 100% எடுத்துக்கணும். பீன்றவர் என்ன சொல்லியிருக்காங்க? 60% வேகம் கூடன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப 100 + 60 160%. பி வந்து அதிக திறமையுடையவர்னு எடுத்துக்கணும். முழு வேலையும் முடிக்க பிக்கு தேவைப்படும் நாட்கள். சோ பியோட ஒர்க்கை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ சிம்பிளை பண்ணிடலாம். 1 0 கட்டு 5 × 2 8 × 2. அப்ப 5:8ங்கிறதா திறனோட விகிதமா இருந்திருக்கு. ஏ வந்து 16 நாட்கள்ல ஒர்க் பண்றாரு, பியோட டேஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 5 × 16 which is equal to 8 × x. ஏன்னா இது எழுதிட்டோம்னா அப்படியே கீழையும் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கீழையும் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 ஈக்குவல் பண்ணா வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எழுதியிருக்கோம். 8ஆல் அடிக்கிறேன். 1 8 2 8. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 10 நாள் கிடைக்கும். 10 days என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்ப பி மட்டும் அந்த வேலையை முடிச்சிருந்தாருன்னா எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாரு? 10 நாள்ல முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது ரீசன்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்றவரு 24 நாள்ல ஒர்க்க முடிக்கிறாரு. அப்ப ஏ இஸ்டு பின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா தெரியும். ஏ பி ஆனவர் ஏஐ விடன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன்? ஏ வந்து 100% எடுத்துக்கிறேன். பி என்ன சொல்றாங்க? ஏவை விட 50% திறன் கூடுதல்ங்கிறப்போ கூட்டிடணும். அப்ப அந்த 50% கூட்டினா 100 + 50 150ன்னு கிடைக்கும். பீன்றவரு 150%ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். 250 100 350 150. ஏன்றவர் பாத்தீங்கன்னா 24 நாள்ல வேலையை முடிக்கிறாரு. இதே வேலையை பி எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்றதா கொஸ்டின். அப்ப 2 × 24 which is equal to 3 × x. 1 3 3 8 × 3 24. அப்ப பீன்றவர் எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாரு? 2 × 6 16 நாட்கள்ல வந்து இந்த வேலையை பீன்றவரு முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். சேம் மாடல் தான். கொஸ்டின் கிளியரா தெரியுதுங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கொடுத்திருக்காங்க? ஏ என்பவர் பி என்பவரை விட, பிஐ விடன்னு சொல்லிட்டாங்க. சோ ஏ இஸ்டு பின்னு எடுத்துக்கிறேன். ஏ இஸ்டு பின்னு எடுத்துக்கிறேன். பிஐ விட, பி என்பவரை விடன்னு சொன்னனால சோ நான் பியை வந்து 100% எடுத்துக்கிறேன். ஏ என்பவர்
பிஐ விட 20% குறைவாக வேலை பார்க்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பீன்றவர் 100%னா ஏன்றவர் 20% குறைச்சா என்ன வரும்? 80% வேலை பார்க்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு வேலையை ஏ 7.5 மணி நேரம், 7.5 மணி நேரம்னா எவ்வளவு நேரம் கிடைக்கும்? 7 × 2 14, 14 + 1 15/2 மணி நேரத்துல ஏன்றவர் வேலை பார்க்கிறாரு. ஓகே, வச்சுக்கோ. நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க? பீன்றவர் அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணிடலாம். 0 0 கட்டு, 4 × 2 8, 5 × 2 10. அப்போ 4:5 ரேஷியோல ஏஎஸ்டிபின்றவங்க திறன் வேலை செஞ்சிருக்கு. அவங்க ஏன்றவர் மட்டும் எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. 15/2 நாள்ல ஒர்க் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பியோட வேலை கேட்டிருக்காங்க. ஸோ பியோட வேலை தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. 4 × 15/2 which is equal to 5 × x. 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 × 2 4. 5ஆல் அடிக்கிறேன். 1 5 3 × 5 15. அப்ப 2 × 3 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். அப்ப 6 ஹவர் தான் பியோட ஒர்க்கா இருந்திருக்கும். ஸோ ஓகேங்களா? பியோட ஒர்க் பாத்தீங்கன்னா 6 ஹவர் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இங்கிலீஷ் கொஸ்டின் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நான் அப்படியே தமிழுக்கு மூவ் ஆனாயிடுறேன். ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? பி என்பவர் ஏ என்பவரை விட, ஏ என்பவரை விடன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ இஸ் டு பில யாரு 100%? இந்த இடத்துல யாரை கொடுக்குறாங்களோ, யாரை விடன்னு கொடுக்குறாங்களோ அவங்கள 100% எடுத்துக்கோங்க. ஸோ 100%ங்கிறது ஏ. பிஐ விட என்ன சொல்லியிருக்காங்க? ஏவை விட பீன்றவர் என்ன சொல்லியிருக்காங்க? 20 அதிகம். ஸோ 100ல இருந்து 20 கூட்டினோம்னா 120ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதிடலாம். 0 0 கட்டு, 5 × 2 10, 6 × 2 12. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரம். 7.5 மணி நேரம்னா இப்பதான் பார்த்தோம் 15/2ன்னு பார்த்தோம். இதே வேலையை பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை மணி நேரத்துல வேலை முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. பி வந்து நமக்கு தெரியாது. அப்படியே மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணிருங்க. 5 × 15/2 which is equal to 6 × x இருக்கு. 6 × x இருக்கு. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். நான் வந்து 3ஆல் அடிக்கிறேன். 2 × 3 6, 5 × 3 15. ஸோ இங்க மல்டிப்ளேல இருக்க 2 டிவிஷன்ல தான் வரப்போகுது. ஸோ 5 5 மல்டிப்ளை பண்ணா 25, 2யும் 2யும் மல்டிப்ளை பண்ணா 4. அப்ப எக்ஸோட வேல்யூங்கிறது என்ன கிடைக்கும்? 6 × 4 24. பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. அந்த 1 மேல போட்டுருங்க. எந்த நம்பரால கட் பண்றோமோ அதே நம்பரால ரிமைண்டரையும் மீதியையும் கட் பண்ணிருங்க. அப்ப 6 1/4%, சாரி 6 1/4 டேஸ் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பட் ஆப்ஷன்ல இருக்காது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கீழே வந்து இது மாற்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 1/4 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க இன்னைக்கான ஷார்ட்கட் சம்ஸ். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 6 1/4 அப்படின்றதான் கரெக்ட். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. உங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா அப்படின்னு சொல்லுங்க. முக்கியமா மேக்ஸ் வித் எம்எம்கே டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.